வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். கேள்வியானது ஜேஇஇ 2014 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வரும் பிணைப்பு விலகல் ஆற்றலின் சரியான வரிசையை தேர்வு செய்யவும். The correct order of bond dissociation energy among is shown in which of the following arrangements. அதாவது கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது சரியான பிணைப்பு விலகல் ஆற்றலோட வரிசை அப்படிங்கறதான் கண்டுபிடிக்கணும். வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல பிணைப்பு விலகல் ஆற்றல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, அதாவது பிணைப்பு விலகல் ஆற்றல் என்பது ஒரு மூலக்கூறில் உள்ள ஒரு சகப்பிணைப்பை அதனுடன் தொடர்புடைய அணுக்களாக உடைக்க தேவையான ஆற்றலின் அளவுதான். The amount of energy required to break 1 mole of a covalent bond in a molecule into its corresponding atoms. இப்போ பிணைப்பு விலகல் ஆற்றலானது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு தரம் மற்றும் பிணைப்பு நீளத்தோட தொடர்புடையது. This correlates with bond order and bond length. பிணைப்பு தரம் அதிகமாக இருக்கும்போது பிணைப்பு நீளம் குறைவாக இருக்கும். மேலும் பிணைப்பு நீளம் குறைவாக இருந்தால் அதிகரித்த மின் ஈர்ப்பு காரணமாக பிணைப்பு விலகல் ஆற்றல் அதிகமாக இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பிணைப்பு தரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா பிணைப்பு விலகல் ஆற்றலும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். When the bond order is higher, bond length is shorter, and the shorter the bond length means a greater the bond dissociation energy because of increased electric attraction. இப்போ முதல்ல பிணைப்பு தரம்னா கண்டுபிடிக்கணும். பிணைப்பு தரம் அதிகரிக்கும் போது பிணைப்பு விலகல் ஆற்றலும் அதிகரிக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீஸ். நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே பிணைப்பு தரம் குறித்து பார்த்திருக்கோம். அந்த பிணைப்பு தரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் பார்த்திருந்தோம். அது என்ன அப்படின்னா 2 படங்கள் தான். முதல் படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த W ஷேப் படம். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேர்மத்தோட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 0ல இருந்து 8 வரைக்கும் இருந்ததுன்னா இந்த படம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னொரு படம் என்ன அப்படின்னா இந்த முக்கோண ஷேப் படம். இந்த படத்து மூலியமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேர்மத்தோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை 8ல இருந்து 20 வரைக்கும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் உபயோகமா இருக்கும். நம்மளுக்கு கேள்வியில என்ன ஆப்ஷன்ஸ்ல என்ன சேர்மங்கள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன், N2, O2, O2 மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம பிணைப்பு தரம் கண்டுபிடிச்சாலே இந்த கேள்வியை சால்வ் பண்ண முடியும். வாங்க நம்ம போகலாம். பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கலாம். முதல்ல N2. இந்த கேள்விக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா கூட உங்களால இந்த கேள்வியை சால்வ் பண்ண முடியும். நம்ம எலக்ட்ரான் அமைப்பு எழுதிடலாம். நைட்ரஜனோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p3. அப்போ N2ஓட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். 2 நைட்ரஜன் இருக்கலாம் 2. அட்டாமிக் நம்பர் நைட்ரஜனுக்கு 7. அப்போ 2 × 7 14. 14 அப்படிங்கிறப்ப முக்கோணம் படம் தான் சரியா இருக்கும். அப்போ 14 அப்படிங்கிறப்ப அதோட பிணைப்பு தரம் என்னது? 3. இப்போ N2ஓட பிணைப்பு தரம் என்னது உங்களுக்கு? 3. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2. O2 அதாவது ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும். 1s2 2s2 2p4. இப்போ O2ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். 2 ஆக்சிஜன் அப்படிங்கிறப்ப 2 × ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 = 16. 16 அப்படிங்கிறப்ப முக்கோணம் படத்துல இந்த இருக்கு. அதோட பிணைப்பு தரம் 2. இப்போ O2ஓட பிணைப்பு தரம் என்னது? 2. இப்போ மூன்றாவது ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 மைனஸ். இப்போ O2 மைனஸோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இங்கே ஆல்ரெடி O2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். O2ஓட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 16. மைனஸ் இருக்கிறதுனால +1 ஆட் பண்ணும் = 17. 17 அப்படிங்கிறப்ப முக்கோணம் படத்துல இந்த இருக்கு. அதோட பிணைப்பு தரம் எவ்வளவு? 1.5. O2 மைனஸோட பிணைப்பு தரம் எவ்வளவு? 1.5. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிணைப்பு தரத்தோட வரிசை அதிகத்துல இருந்து குறைவுக்கு நம்ம முதல்ல எழுதிக்கலாம். அதிகம் எதற்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2க்கு தான் 3 இருக்கு. O2க்கு 2 இருக்கு. O2 மைனஸ்க்கு பிணைப்பு தரம் 1.5 இருக்கு. இப்போ இந்த வரிசையில் எழுதலாம். இப்போ நமக்கு தெரியும் கான்செப்ட் என்னது? பிணைப்பு தரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா பிணைப்பு விலகல் ஆற்றலும் அதிகமாக தான் இருக்கும். அப்போ இந்த வரிசை எழுதலாம். N2, O2, O2 மைனஸ். அப்போ இடமிருந்து வலம் போகும்போது பிணைப்பு தரத்தோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா குறைந்துகிட்டே போகுது. அப்படின்னா பிணைப்பு விலகல் ஆற்றலோட வரிசையும் குறைந்துகிட்டே போகுது. வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்வரும் பிணைப்பு விலகல் ஆற்றலின் சரியான வரிசையை தேர்வு செய்யணும். அதாவது கீழே கொடுக்க ஆப்ஷன் படி பிணைப்பு விலகல் ஆற்றலோட சரியான வரிசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான்.
மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு நம்ம கான்செப்ட் புரித்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.